வணக்கம். நான் தான் உங்க ஜெயா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெய்லரிங் ஜர்னி பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டூ மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நூலும் நேசமும். ஓகே வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட்டு நான் டெய்லரிங் எப்படி கத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் படிக்கும்போதே கத்துட்டேன். நாங்க கவர்மெண்ட் காலேஜ் உமென்ஸ் காலேஜ்க்கு தான் நான் படிச்சேன். ஸோ எனக்கு வந்து அ மத்தியானத்தோட காலேஜ் முடிஞ்சது. மத்தியானத்துக்கு மேல எனக்கு டைம் ஃப்ரீ தான். ஸோ அந்த டைம்ல ஏதாவது பண்ணணும், யூஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து டெய்லரிங் அண்ட் பியூட்டிஷியன் 2லயுமே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால, நான் வந்து நான் வந்து டெய்லரிங் வந்து சூஸ் பண்ணிட்டு, அப்போ வந்து அந்த டைம்ல ப்ளவுஸ் கோர்ஸ் மட்டும் தான் கத்துட்டு இருந்தேன். அண்ட் என்னோட 3 இயர் நான் கத்துக்கிட்டது வந்து 2ண்ட் இயர்ல. என்னோட 3ர்ட் இயர்ல வந்து நானே வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி குடுக்கறது, அந்த மாரியெல்லாம் பண்ணி, என்னோட காலேஜ் ஃபீஸ் அண்ட் என்னோட ட்ராவல் இதெல்லாம் வந்து நானே பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காலேஜும் முடிஞ்சது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும். எனக்கு டெய்லரிங்ல ப்ளவுஸ் மட்டும் கத்துருக்கேன். சுடிதார் அந்த மாரி இல்ல. சில யூடியூப்ஸ் பார்த்து ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஓகே. இது வந்து எப்படின்னா, நமக்கு மந்த்லி ஒரு அமௌண்ட் வராது. நம்ம அடிக்கடிக்கு வாங்குனோம் அப்படின்னா, அந்த பணம் வந்து நம்ம ஃபேப்ரிக்கு, த்ரெட் அந்த மாரி நெறைய செலவு ஆகுறதுனால, எனக்கு அது வந்து ஓகேவா தெரியல. அந்த டைம்ல ஃபேமிலிக்கு வந்து ஒரு பல்க்கான அமௌண்ட் குடுக்கணும் அப்படிங்கிற மாரி ஃபீல் ஆனதுனால, நான் வந்து வெளிய வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டேன். ஸோ பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 9 மந்த்ஸ் அப்டி வந்து நான் பனியன் கம்பெனி அந்த மாரி நமக்கு வந்து சிஸ்டம் ஒர்க் அந்த மாரி இருந்துச்சு. அந்த மாரி போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் பக்கத்திலேயே அக்கா இருந்தாங்க. அக்கா கூட நானும் அக்காவும் ஒரே பக்கமா வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டோம். ஸோ ஓகே அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 இயர்ஸ் அந்த மாரி போச்சு. எங்களுக்கு தேவையானது அப்படிங்கிறது மட்டும் நாங்க வீட்லயே ஸ்டிச் பண்ணிக்குவோம். நான் வெளிய குடுத்து ப்ளவுஸ் ஆகட்டும், மத்த எதுவும் தைக்க மாட்டோம். ஆல்டர்னேட் ஒர்க் அந்த மாரி. வீட்லயும் மிஷின் இருந்தங்காட்டி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே போயிருச்சு. ஆஃப்டர் லாக்டவுன், கொரோனா அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 3 லாக்டவுன்ல மேரேஜ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாப்பாவும் பொறந்துட்டா. அ பாப்பாவும் பொறந்ததுக்கப்புறம் நான் மென்டலி டிஸ்டர்ப்டா இருந்தேன். ஏன் அப்படின்னா, அவிங்கள மட்டுமே பார்த்துக்கிறது வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து கொஞ்சம் அப்படிதான் இருந்துச்சு. அ அதுக்கப்புறம் நமக்கும் ஏதாவது ஒண்ணு வேணும். நம்மளையும் என்கேஜ்டா வச்சுக்கணும். நான் வந்து ரொம்ப லோவா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ, அதுக்காக நாங்க என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆன்லைன்லயே வந்து Instagram பார்த்து ஒரு சிஸ்டர் கிட்ட கோர்ஸ் கத்துக்கிட்டேன். அங்க வந்து 6500 அந்த மாரி வந்து நான் பே பண்ணி நான் கோர்ஸ் கத்துட்டேன். அவிங்க நல்லா சொல்லிக் குடுத்தாங்க. அ நானும் அவிங்க சொல்லிக் குடுத்தத வந்து ஃபுல்லா வீடியோ பார்த்துருவேன். ஆனா, நம்மளுக்கு அத கட் பண்ணி தைக்கிறதுக்கு டைம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு அதுல ஒரு 50 அண்ட் 60 கிளாஸஸ் இருந்துச்சு. நான் ஒரு 10 கிளாஸஸ் அந்த மாரி வந்து ட்ரை பண்ணி பார்த்தாலும், எனக்கு மீதி ட்ரை பண்ணி பார்க்கறக்கு அப்படிங்கிறது வந்து டைம் கம்மியா தான் இருந்தது. ஏன்னா நியூ பார்ன் அவளோட நைட் ரொட்டீன் பார்த்தீங்க அப்படின்னா, அவ நைட்ல தூங்காம அந்த மாரி இருந்ததுனால, என்னால ஃபுல்லா அதுலயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இவங்களையும் பார்த்துக்கணும். அ அதுக்கு மேல எனக்கு அதுல கான்சன்ட்ரேட் பண்ணவும் முடியல. நான் அத அப்படியே விட்டுட்டேன். பாப்பா மறுபடியும் 1 வயசுக்கு மேல ஆரம்பிச்சதுக்கப்புறம், ஆ நான் அதுக்கு முன்னாடியே அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்னேன் இல்லையா? அப்பவே வந்து நான் மிஷின் வாங்கிட்டேன். இந்த மிஷின் நான் வாங்கும்போது அது பார்த்தீங்க அப்படின்னா 13,000. ஸோ நான் வாங்கி இப்ப வந்து 1 1/2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து இன்னொரு கிளாஸ் ஜாயின் பண்ணேன். அதாவது பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங் எல்லாம் கத்துக்கலாம், அந்த மாரி. ஆனா, அதுக்கிடையே ஒரு 4, 5 ஆர்டர் எல்லாம் எடுத்து பண்ணி குடுத்தேன். என்னால பண்ண முடியல. ஏன்னா, பாப்பாவே வச்சுட்டு, அ அவிங்க வந்து தவுந்து பழகுறாங்க. அந்த மாரி ஸ்டேஜ் போயிட்டாங்கன்னா, அவிங்களுக்கு வந்து நம்ம இன்னுமே வந்து ஐ கான்டாக்ட் அதிகமா குடுக்கணும். கான்சன்ட்ரேட் பண்ணணும் அவிங்கள. ஸோ, அந்த டைம்ல வந்து என்னால வந்து ஃபுல்லாவே முடியல. நான் ஸ்டாப் பண்ட்டேன். ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. கஸ்டமர்ஸோடது. பட் என்னால முடியல. இப்ப நான் போட்டுக்கிற குர்த்தி கூட, மேக்ஸி கூட நான் தச்சது தான். நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. ஸோ என்ன பண்ணலாம்? ஆனா வந்து எனக்கு வந்து நான் என்ன வந்து கொஞ்சம் என்கேஜ்டா வச்சுக்கணும். எனக்கு புடிச்சமான விஷயம். அப் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். நெறைய பேர் ஃபீல் பண்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் நெனச்சேன், கல்யாணத்துக்கு அப்புறம் பாப்பா, ஃபேமிலி அந்த மாரி இருந்தாலும், நமக்கு புடிச்ச இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள நம்ம பண்ணிக்கிறதுனால, நான் ஹேப்பியா ஃபீல் பண்ற மாரி நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கு என்னோட ஹஸ்பண்டும் வந்து சப்போர்ட் பண்ணாரு. ஸோ
செகண்ட் கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு ப்ளவுஸ் கிளாஸ் 800, 900 அந்த மாரி வந்து, அ நான் ஒரு இதுல பே பண்ணி கத்துக்கிட்டேன். அவங்களும் நல்லா தான் சொல்லிக் குடுத்தாங்க. ஸ்டில் அதுல கூட நான் 6 கோர்ஸ் அந்த மாரி வந்து, நான் வந்து பே பண்ணி வாங்கி வச்சிருக்கேன். பார்த்துட்டு இருக்கேன். கத்துக்கிட்டேன். ஓ! எல்லாமே வந்து கத்துக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. எப்படின்னா, ஒரு 2, 3 கோர்ஸ் டெய்லியும் பார்க்குறேன். ஏன்னா, அது வந்து நம்ம டச் விட்டு போயிறக்கூடாது. ஸ்டிச்சிங் பத்தி ஏதாவது ஒரு நாலேட்ஜ் கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து நானு டெய்லியும் அத பார்க்குறேன். ஸோ, இப்ப வந்து இப்பவுமே வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து பேப்பர் கட்டிங் போட்டு அப்படியே வெயிட்டிங்ல இருக்கு. 1 மாசம் ஆச்சு. அதுலயும் நம்மளால ப்ராப்பரா கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி மெயின் ரீசன் வந்து பாப்பா தான். அவிங்க தூங்குற டைம் அப்படிங்கும்போது நான் கண்டிப்பா தூங்கிருவேன். இப்ப வந்து அவிங்க தூங்குற டைம் வந்து எனக்கு வந்து வீடியோ எடிட் பண்றது, கிரியேட் பண்றது, இல்ல ஷூட் பண்றது அந்த மாரி போயிட்டுருக்குது. ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டைம்ல மிஷின் போடக்கூடாது. அவள நான் வந்து ஒரு சத்தம் இல்லாம பகல்லேயும் தூங்க வச்சு பழகிட்டேன். அது வந்து தப்பு அப்புறம் அப்படின்னு எனக்கு இப்ப தான் புரியுது. பேசிக்கா வந்து பகல் எல்லாம் என்ன சத்தம் இருந்தாலும் குழந்தைகள அதுல பழக்கிக்கணும். அந்த அட்மாஸ்பியருக்கு பழக்கிக்கணும். நான் வந்து அந்த மாரி சுத்தமா பழக்கவே இல்ல. வீட்ல இருக்கும்போது அப்படிதான். நான் வந்து தனியா இருக்கிறேன். பெங்களூர்ல நான் இப்ப இருக்கிறங்காட்டி, நான் வந்து அந்த மாரியே பழகிட்டு எந்த சத்தமும் வராது. ஆஃபீஸ் போனாரு அப்படின்னா, ஈவினிங் தான் வருவாரு. பக்கத்துல எந்த ஒரு சத்தமும் வராது. நேட்டிவ் போனோம் அப்படின்னாலும் கூட, நான் பக்கத்திலேயே கதவ லாக் பண்ணிட்டு நான் தூங்கிருவேன். ஸோ இப்ப என்னாச்சு, மிஷின் சத்தம் வந்துச்சு அப்படின்னா, வந்து மேடம் வந்து எந்திரிச்சுருவாங்க. அது ஒரு பிரச்சனை. நம்ம வந்து கத்திரிக்கோலோ, இல்ல ஊசி இந்த மாரி எடுத்து வச்சா, அவிங்க வந்து அத எடுத்து, நாம வந்து தைக்கிறதுல கான்சன்ட்ரேட்டா இருக்கிறதுனால, அவிங்க வந்து அத எடுத்து என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னே தெரியல. ஒரு டைம் எல்லாம் கையில எல்லாம் நல்லா குத்திட்டா. ஸோ, அதனால என்ன அப்டின்னா, நான் வந்து லைஃப் ஜர்னி பத்தி சொல்ல வரேன்னு சொல்லிட்டு நான் இங்க போயிட்டேன். ஓகே. திஸ் இஸ் மை லைஃப் ஜர்னி. ஸோ, என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, நம்ம அதாவது புதுசா குழந்தை அவிங்கள பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளோட மென்டாலிட்டி வந்து மொத்தமாவே டவுனா தான் இருக்கும். நமக்கு நம்மள என்கேஜ்டா வச்சுக்கணும். நமக்கு புடிச்சமான சில விஷயம் செய்யணும் அப்படிங்கிறது வந்து தோணிட்டு தான் இருக்குது. எனக்கு தோணுது. ஸோ, அதுக்காக தான் நான் என்கேஜ்டா என்ன வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த யூடியூப் சேனலும் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் எனக்கு ஸ்டிச்சிங்கும் தெரியறனால, அ லைக் இனி இனி வரப்போற வீடியோவுல என்னோட ஸ்டிச்சிங்ஸ இன்னும் நான் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணியிருக்கிறேன். அது வந்து கண்டிப்பா நடக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து என்னோட லைஃப் ஜர்னி. அ அதாவது நம்ம குழந்தையும் வச்சுட்டு வெளியும் வேலைக்கு போக முடியாது. அவைங்களையும் பார்த்துக்கணும். அண்ட் அ நம்மள என்கேஜ்டா வச்சுக்கணும். இது வந்து எல்லாத்துக்குமே பணங்கிற ஒரு தேவை இருக்கும். அதையும் தாண்டி நம்ம வீட்ல இருந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இப்ப நெறைய பேர்த்தோட மென்டாலிட்டில அது இருக்குது. ஸோ அதுக்காக இது வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கு. எனக்கு நெறைய கஸ்டமர்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்காங்க. அண்ட் அ அ பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப கூட நான் சரி அப்டின்னா எனக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. பட் என்னால வந்து ஸ்டில் அதுல வந்து கரெக்ட்டா கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பிகாஸ் பாப்பா. ஸோ வந்து நீங்களும் ஏதாவது கத்துக்கிறீங்க அப்டின்னா, கண்டிப்பா கத்துக்கோங்க. பட் எனக்கு வந்து ஒரு மெயின் ப்ராப்ளம் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நான் தனியா அவள ஃபேஸ் பண்ணணும். அவரும் ஆஃபீஸ் போயிட்டு வந்தாரு அப்டின்னா, அவருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸிங் டைம் வேணும். அத அவருக்கு தொல்ல பண்ணக்கூடாது. அண்ட் ஸ்க்ரீன் டைம் அவளுக்கு சுத்தமா இல்ல. டிவியோ, ஃபோனோ அந்த மாரி எதுவுமே இல்ல. அப்படிங்கும்போது, இது எனக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்குது. ஸோ, இதுதான் என்னோட லைஃப் ஜர்னி. நான் உங்களுக்கு வந்து இனி அடுத்தடுத்த வீடியோல நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ண போறோம், ஈஸியா எப்படி ஸ்டிச் பண்ணலாம், அதாவது பெருசா கால்குலேட் இல்லாம நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம், அண்ட் ஃபேப்ரிக் எப்படி சூஸ் பண்றது, எந்த மாரி பிகினர்ஸ்க்கு எப்படியெல்லாம் ஃபேப்ரிக் சூஸ் பண்றது அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் இதுவரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க் யூ. அண்ட் நூலும் நெசமும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. Thank you for watching. Bye.